பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய இறைவார்த்தை 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்த மிகுந்த அன்பின் காரணமாக நம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அளித்தார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று. அப்ப நம்ம எந்த நன்மையும் செய்யாம பாவிகளா இருக்கும்போது தேவன் நம் மீது அன்பு வைத்தார். அப்ப தேவனிடத்துல இருந்து அன்பை பெற்ற நாம் அவருக்கு என்ன செய்ய போறோம்? தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறது, அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் மற்றவர்கள் மீது அன்பா இருக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம அன்பா இருக்கிறோமா? நம்ம வேலை செய்கிற இடத்துல அன்பா இருக்கிறோமா? இன்னும் நம்ம வெறுக்கிற விதத்துல நம்ம அன்பா இருக்கிறோமா என்பதை இந்த நாளும் கூட நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம்னாக்க நம்மள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணாதிசயம் அன்பு செய்வது. இதுல பார்த்தோம் 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப ஆண்டவர் நம்மள்ட்ட அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பு நம்மள்ட்ட இல்லைனாக்கா நம்ம தேவனை அறியோம் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த அன்பு நம்மளிடத்தில் பெருகும்படியாய் தேவனத்தை நோக்கி நம்ம ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, அப்பா அதோ அநேக நேரங்கள்ல அப்பா நீர் விரும்புகிற காரியம் எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அநேகரை நேசிக்கிற காரியம், அநேகரை அன்பு செலுத்துகிற காரியம் எங்களிடத்துல குறைபட்டு இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா அதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், அப்பா அதோ பூரண அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக கூட இந்த வேலையில ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்கிறபடியினால் அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம். என்னுடைய எல்லா துதிக்கான வாழ்த்து மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.